ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 26 மே மண்டே அன்னைக்கு இந்திய பங்குச்சந்தை எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் வெளியான நியூ அப்டேட்டை பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 10 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 10 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்கையும் மண்டே அன்னைக்கு வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கலாம். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரைடே அன்னைக்கு நிஃப்டி 50, சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி எல்லா இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது வரைக்கும் நிஃப்டி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குளோபல் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் மண்டே அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நிஃப்டியை செக் பண்ணிக்கோங்க. எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்த்தோம்னா எஃப்ஐஐ 22 மே அன்னைக்கு ஒரு 5000 கோடிக்கு மேலே செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 1704 கோடிக்கு ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. டிஐஐ எப்பயும் போல் ஷேர்ஸை பை பண்ணிட்டு தான் வராங்க. எல்டிபிசியோட Q4 ரிசல்ட் வெளியாயிருக்கு. மே 24ஆம் தேதி இவங்களோட Q4 அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது வரி கட்டியது போக இந்த நிறுவனத்தோட லாபம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 7897 கோடிக்கு லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்வெஸ்டாருக்கு 3.35 ரூபாய் ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் தர போகிறாங்க. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த 2025ஆம் ஆண்டில் 53% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. அசோக் லைலாண்ட் நிறுவனத்தோட Q4 அப்டேட் பார்த்தீங்கன்னா இவங்களோட நிகர லாபம் 38% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. இன்வெஸ்டாருக்கு 1:1 போனஸ் அறிவித்திருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட்டு இன்னும் அறிவிக்கலை. அசோக் லைலாண்ட் நிறுவனத்தோட 2025ஆம் ஆண்டில் நிகர லாபம் 38.27% வரைக்கும் உயர்ந்து ரூபாய் 1646 கோடியாக உயர்ந்திருக்கு. இதே இவங்களோட இப்போ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது போன காலாண்டில் 900 கோடியாக இருந்தது. இந்த காலாண்டில் 11,907 கோடியாக உயர்ந்திருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கையும் மண்டே அன்னைக்கு வாட்ச் பண்ணுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரூபாய் 2.69 லட்சம் கோடி டிவிடெண்டாக கொடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் ஒரு முக்கியமான குட் நியூஸ் என்னன்னா, நம்ம இந்திய நாடு உலகிலே 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கு. இது எப்படின்னா, நம்ம இந்திய நாட்டோட ஜிடிபி 4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு. இதனால ஜப்பானை நம்ம இந்திய நாடு பின்னுக்கு தள்ளியிருக்கு. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்தது நம்ம இந்திய நாடு உலகில் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 10 ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 10 ஸ்டாக்கையும் மண்டே அன்னைக்கு வாட்ச் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் லிமிடெட், அடுத்தது ஐஎஃப்சிஐ லிமிடெட். இந்த மாதிரி 10 ஸ்டாக்கையும் இந்த ஸ்லைட் ஷோவில் காட்டியிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்குனா மண்டே அன்னைக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.